வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். நம்ம வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எப்படி விலை குறைவாக வாங்குறது புத்திசாலித்தனமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பழைய பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறதும் புத்திசாலித்தனம் தாங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எப்படி லாபகமாக விற்கணும் அப்படிங்கிற 5 டிப்ஸ் வீடியோவோட கடைசியில் வருதுங்க. வீடியோவோட ஆரம்பத்தில் இன்னைக்கு பழைய பொருட்கள்லாம் என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பழைய பொருட்களை லாபமாக விற்கலாங்க. முதல்ல நோட்டு பேப்பர் புத்தகங்கள்லாம் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். இங்கிலீஷ் பேப்பர் வந்து கிலோ 22 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. தமிழ் பேப்பர் கிலோ 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. நோட்டு புத்தகங்கள்லாம் கிலோ 18 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அட்டைப்பெட்டி வந்து கிலோ 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அடுத்ததாக இரும்பு தகரங்கள் எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பார்க்கலாம். கனமான இரும்பாக இருந்தால் கிலோ 34 ரூபாய்க்கு கொடுக்கலாம். லேசான இரும்பு கிலோ 32 ரூபாய்க்கு விற்க முடியும். தகரம் வந்து கிலோ 28 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா உலோகங்கள், அதாவது மெட்டல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்க முடியும்னு பார்த்துடலாம். பழைய காப்பர் வந்து கிலோ 700 ரூபாய்க்கு மேலே தாங்க விற்கணும். பித்தாளை வந்து கிலோ 450 ரூபாய்க்கு விற்க முடியும். அலுமினியம் கிலோ 140 ரூபாய்க்கு விற்க முடியும். டிவி வயர் கிலோ 125 ரூபாய்க்கு விற்கலாங்க. அலுமினிய டின்கள் எல்லாம் கிலோ 105 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. அடுத்ததா பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் டயர்கள்லாம் என்ன விலைக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். கார் டியூப் வந்து கிலோ 66 ரூபாய்க்கு விற்க முடியும். பிவிசி பைப்பு கிலோ 23 ரூபாய்க்கு விற்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாம் கிலோ 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதே இது மிக்சடு பிளாஸ்டிக்காக இருந்தால் கிலோ வந்து 13 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. பால் கவர் வந்து கிலோ 6 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எதெல்லாம் அதிக மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்துடலாங்க. பழைய கவரிங் செயின் வந்து கிலோ 1770 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. மதர் போர்டை கிலோ 770 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். எக்ஸ்ரே சீட் கிலோ வந்து 420 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. யூபிஎஸ் பேட்டரி கிலோ 85 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். பழைய பிரிட்ஜ் கம்ப்ரஸரை வந்து கிலோ 75 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பீஸ் ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. பழைய பட்டன் போன்ஸ் வந்து நம்ம ஒரு பீஸ் 60 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். கார் டயர்கள்லாம் வந்து ஒரு பீஸ் 10 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. பழைய பைக் டயர் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பீஸ் 8 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. நீங்கள் இந்த பழைய பொருட்களோட விலைகளை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததா இந்த பழைய பொருட்களை எப்படி லாபமாக விற்கலாம் அப்படிங்கிற 5 டிப்ஸை 1 பை 1 பார்த்துடலாங்க. முதல் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை மொத்தமாக பழைய பேப்பர்காரங்க கிட்ட கொடுக்காம அதை வந்து ரகம் பிரித்து விற்றோம்னா நல்ல லாபத்துக்கு விற்க முடியுங்க. எடுத்துக்காட்டா பேப்பர் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, இரும்பு பொருட்கள் தனியாக, காப்பர் பொருட்கள் தனியாக விற்றோம்னா அதுக்கான விலைகளை நம்மளால் விற்க முடியும். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த வெயில் காலத்துக்கு தேவையான ஜூஸ் போடுற பொருட்கள்லாம் விலை குறைவாக வாங்கணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களால் விலைக்குறைவான பொருட்களை வாங்க முடியும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பொருட்களை வந்து விற்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை ஏதாவது ஈரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து விற்றுக்கோங்க. ஏன்னா ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட்டை குறைப்பாங்க. நீங்கள் நல்லா உலர வச்சு அந்த பொருட்களை விற்றீங்க அப்படின்னா அந்த பொருட்களுடைய 1 கிலோவுக்கான உண்மையான விலைக்கு உங்களால் விற்க முடியும். அடுத்து 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, 2-3 கடைகளில் நீங்கள் ரேட்டு கேளுங்க. உங்ககிட்ட வர்ற பழைய பேப்பர்காரங்க கிட்ட நீங்கள் ரெகுலராக கொடுக்காம உங்கள் பக்கத்து தெருவில் ஏதாவது பேப்பர் கடை இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் விலை விசாரித்து பாருங்கள். அடுத்ததாக 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. 4வது டிப்ஸ் வந்து என்னன்னா, சேமித்து வச்சு பல்காக விற்றோம்னா நம்ம பேரம் பேசலாங்க கடைக்காரங்க கிட்ட. அதாவது நம்ம வாரம் வாரம் பழைய பொருட்களை போடாமல் 1 மாதம் சேர்த்து வச்சு மொத்தமாக பழைய பொருட்கள்காரங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரேட்டில் நம்ம வந்து பேரம் பேசிக்கலாம். இதன் மூலமாகவும் நம்மளுடைய லாபம் அதிகரிக்கும். அடுத்ததாக 5வது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கைவேலி பொருட்களை வந்து நீங்கள் தனியாக வச்சு விற்றுக்கோங்க. ஏன்னா இந்த பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி கிடைக்காது, எப்போவோ தான் கிடைக்கும். அந்த பொருட்களை நம்ம உடனே விற்காம கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்து ஒரு 1/2 கிலோ அல்லது 1/4 கிலோ சேர்ற வரைக்கும் சேர்த்து வச்சு விற்றோம்னா நல்ல லாபத்துக்கு விற்க முடியுங்க. நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பழைய பொருட்களை இதெல்லாம் எதுக்கு உதவாது அப்படின்னு நினைக்காதீங்க.
இந்த பழைய பொருட்கள் கூட நம்மளுக்கு பணத்தை சேமிச்சு கொடுக்குங்க. இதே மாதிரி டெய்லியுமே விலை குறைவா கிடைக்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்கள் பற்றி தெரியணும்னா சேனல்ல டெய்லியுமே வீடியோ வருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி.